இங்கே நம்ம அலெக்ஸ் அவரோட ஆஃபீஸில் கூட வேலை செய்கிற பொண்ணு கூட அஃபேரில் இருப்பார். இப்போ அந்த பொண்ணு ஒரு ஹோட்டலில் இருக்க. அங்கே போனால் அவர் அந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் சுத்தமாக முடியலை. என்னன்னு பார்த்தா நம்ம அலெக்ஸுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும். இருந்தாலும் தன்னோட ஒய்ஃபை விட்டுட்டு சோஃபியா கூட சுற்றிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனும் அலெக்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே வேலைக்காகல. அலெக்ஸ் எப்போவுமே சோஃபியா பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த பொண்ணு அலெக்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் கூடயும் அஃபேரில் இருக்கா. இது நம்ம ஹீரோக்கு தெரியாமல் இன்னுமே அவரோட ஒய்ஃபை அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படியே போயிட்டுருக்கப்போ ஒரு நாள் அலெக்ஸ் வந்து ஆஃபீஸில் சோஃபியா கூட ஒன்றா இருக்கிறத நம்ம ஹீரோன்னு பார்த்துட்றாங்க. அதை பார்த்துட்டு அங்கேருந்து மூட் ஆஃபில் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வர தெரியாமல் ஒருத்தர் மேலே இடித்து ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. நான் பண்ண தப்பை சரி பண்ணுங்கிறதுக்காகவே இப்போ அந்த ஆள் வீட்டுக்கு ட்ராப் பண்ணுறது, அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுன்னு நம்ம ஹீரோ பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று செய்கிறாங்க. ஹஸ்பண்டோட அஃபேர் தெரிஞ்சு தனியாக சுற்றிட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கு இப்போது புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. இவங்களும் ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆகுறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டுருக்கப்போ தான் நம்ம அலெக்ஸுக்கு வந்து சோஃபியாவோட அஃபேர் தெரிஞ்சு அப்போ பண்ணின தப்பெல்லாம் உணர்ந்து நம்ம ஹீரோன் கிட்ட சாரி சொல்ல நம்ம ஹீரோனும் மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க. நம்ம ஹீரோன் என்ன தான் வந்து ரோஷன் கூட ஃப்ரெண்டாக பழகியிருந்தாலும் ஆனால் அவரோட இன்டென்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோன் இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேண்டாம், எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் போதும் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. அப்புறம் ஒரு நாள் ரோஷன் கிட்ட இருந்து மெசேஜ் வர என்னடான்னு பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இவர் நம்ம ஹீரோயினை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்க